ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 90s கிட்ஸோட ஃபேவரட் கலர் ஸ்வீட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து மைதா பிஸ்கெட்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் கிளாஸ் கூட மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவும் சேர்க்கலாம். மைதா மாவு சேர்த்து செய்கிறப்போ நமக்கு கடையில் வாங்குற அதே டேஸ்ட் கிடைக்கும். இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சர்க்கரை, அதை இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. 2 கப் மைதாக்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு 4 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நெய் சேர்த்து செய்கிறப்போ நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அந்த மாவும் நெய்யும் ஒன்று சேர கலந்து வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவோடையும் அந்த நெய் வந்து ஒன்று சேர கலந்து வந்துருச்சு. இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணிக்குன்னு அளவில்லை, நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே டைமில் தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் அதிகமாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. பாருங்கள், இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மாவும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். நீங்கள் தேய்ச்சி எடுக்கிறப்போ நல்லா மொத்தமாக தேய்ச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். சைடில் இருக்க எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி. இப்போ எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் பொரிச்சு எடுக்கிறப்போ நல்லா மொத்தமாக நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு பிஸ்கெட்ஸாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும், வெளியவும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும், ஆனால் உள்ளே வெந்து வராது. நல்லா பொறுமையாக இது வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். பிஸ்கெட் பாருங்கள் எல்லாமே ஈவனாக ஒரே கலரில் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான மைதா பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.